ஹலோ நண்பா, நம்ம வெங்கட் பிரபு சார், நம்ம டீம் கோட் டீம் எல்லாருமே இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வெங்கட் பிரபு சாரோட இன்டர்வியூவில் வந்து ஒரு கிளிப்பிங் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் வந்து அவர் கோட் படத்தை பற்றி ஃபயராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ட்ரைலர்லேயே என்ன ஜானர்னு சொல்லிட்டேன், பட் இன்னும் சில பேர் நிறைய பேர் வந்து அதை இன்னும் ஃபுல்லாக டீகோட் பண்ணல, இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்காத நிறைய சர்ப்ரைஸ் வந்து படத்தில் இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கும். பட் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன சீன் வரப்போகுது, படம் இப்படி தான் போகும் அப்படின்னு உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நான் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி நான் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. படம் வந்து நான் அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் வந்து கோட்டுக்கு வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து மங்காத்தா படத்தோட ஒரு ஸ்டெராய்ட்ஸ், மங்காத்தா ஆன் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ மங்காத்தா படத்தையே ஒரு ஸ்டெராய்ட் மாதிரி ஏற்றி அதில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வச்சு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தாவில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பேக் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படம் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஒரு ஃபேமிலி மேன் காந்தி அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு எபிசோடு தான் இந்த வந்து படம். ஸோ அந்த படத்தையே இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் ஃபயராக பண்ணி நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே அப்புறம் நம்ம வைபவ் சார் அவரெலாம் கூப்பிட்டு வந்து அவரையும் கூப்பிட்டு அந்த இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாங்க. அதில் வந்து வைபவ் சார்கிட்ட ஒரு நாள் விஜய் சார் வந்து கேட்டாராம், நீங்களாம் எந்த வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஆனால் நான் இவர்கிட்ட வந்து ஒரு நோட் பண்ணுறேன், படம் வந்து பயங்கரமாக எடுக்கிறாரு, நான் இவர் ஒரு நாளுமே கத்தி கோவப்பட்டு அப்படின்லாம் செட்டில் பார்த்ததே கிடையாது, ஆனால் படம் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு, ஆனால் எதுவுமே பண்ணாத மாதிரி அப்படியே அப்பாவித்தனமாக மூஞ்ச வச்சுருக்காரு. பட் அவர் வந்து பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவலாக படம் எடுக்கிறாரு, சூப்பராக எடுக்கிறாரு, ஆனால் அதை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேறாரு அப்படின்னு விஜய் சாரே வந்து படம் அவர் வெங்கட் பிரபு சாரை பற்றி ஒரு ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கோட் படத்தை பற்றி வெங்கட் பிரபு சார் சொன்ன இந்த வீடியோ வந்து ட்விட்டரில் வந்து ஃபயராக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா 3 மணி நேரம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒருத்தர் இன்டர்வியூவில் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது வந்து எப்படி இருக்குன்னே வந்து புரிஞ்சிக்க முடியல. மங்காத்தா ஆன் ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்லும் போது நானே ஹைப் ஆகிட்டேன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு அடுத்த அப்டேட்ஸ்லாம் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேங்க்யூ நண்பா.